வணக்கம் மக்களே. பாடகி ஜானகி அம்மாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பத்மபூஷன் விருதையே நிராகரித்த பாடகி ஜானகி அம்மா கெத்து இருந்தால் தான் இப்படி காரணம் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்தியாவோட உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷனையே வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டாங்க பாடகி ஜானகி அவர்கள். இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியத்தை சொந்த சகோதரர் மாதிரி பார்த்தவர் தான் ஜானகி அவர்கள்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்குமே பல ஒற்றுமைகள் இருக்குது. ரெண்டு பேருமே பாடல்களை கேட்ட உடனே பாடிடுவாங்களாம். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி அசத்திய பாடல்கள்லாம் நிறைய இருக்குன்னே சொல்லலாம். எஸ்பிபிக்கும் ஜானகிக்கும் பாட வந்துட்டாலே குஷியாகி விடுவாங்களாம். ரெண்டு பேருமே இணைஞ்சு பாடிய எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டு தான் சொல்லலாம். ரெண்டு பேருமே திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க. பத்மபூஷன்ற அரிய விருதை ஜானகி அவர்கள் மறுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த விருது மிகவும் தாமதமாக வந்திருக்கு. இந்த விருது 56 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் கொடுத்துருக்காங்களாம். 57 பாட வந்தவர்கள் ஜானகி அவர்கள். 2013 தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க. அதனால தான் நிராகரிச்சிருக்காங்க ஜானகி அவர்கள். இன்னொரு காரணம், தென்னிந்திய இசைக்கலைஞர்களை தொடர்ந்து மத்திய அரசு புறக்கணிச்சே வந்திருக்கு. அதுவும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இசையமைப்பாளர்களை பல சாதனைகளை பண்ணியவர் MS விஸ்வநாதன் அவர்கள். அவருக்கே தேசிய விருது வழங்கலை. எல்லா கோபமும் சேர்ந்து தான் அவர் பத்மபூஷன் விருதை நிராகரித்த காரணம்னு சொல்கிறாங்க. சிறந்த பாடகிக்கான தேசிய விருது 2 முறை வந்திருக்கு. அதில் ஒன்று 16 வயதிலே படத்தில் இடம்பெற்ற செந்தூர பூவே பாடலுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக தேவர் மகனில் பாடிய இஞ்சி ஈடு பழகா பாடலுக்கு கிடைச்சது என்பது குறிப்பிடத்தக்கது. மேடையில் பாடுவதை பார்த்து அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் தான் ராம் பிரசாத். ரெண்டு பேரும் இணைப்பிறையாத ஜோடிகளாக தான் இருந்திருக்காங்க. பாடகி ஜானகி அவர்களுக்கு திருமண வாழ்க்கை முடிஞ்சு 39 வயதாக இருக்கும்போது இவரோட கணவர் மறைந்து விட்டாங்க. சொல்லப்போனால் தேசிய விருது கிடைத்ததும் கூட லேட்டு தான். 1957 பாட வந்த இவருக்கு 1977 தான், அதாவது 20 வருடங்களுக்கு பிறகு தான் 16 வயதிலே படத்துக்காக முதல் தேசிய விருது கிடைச்சிருக்கான். உங்களுக்கும் பாடகி ஜானகி அம்மாவை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.